இங்கே பாருங்களேன், இது எல்லா கிராமத்துலையுமே இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. இதை கவனித்தேன், இதை பகிர்ந்துக்கிறேன். உங்கள் கிராமத்துலேயும் இந்த திட்டத்தில் சாலை அமைச்சிருக்காங்களா பார்த்து சொல்லுங்கள். இதில் நல்ல விஷயம் 2030 வரையும் பராமரிப்பு. 2023-24 பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தில் இதை அமைச்சிருக்காங்க. இந்த இதில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்திலலாம் தகவல் கேட்போம். வெளிப்படைத்தன்மையோடு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இந்த சாலைக்கானதுதான். இது எல்லா கிராமத்துலேயும் இந்த மாதிரி சாலைகள் அமைக்கப்பட்டு இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல. 2025-26 பராமரிப்புக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பராமரிப்புக்குன்னு வருடம் நிதி ஒதுக்குறாங்க, பராமரிக்கப்படுகிறது, என்னென்ன பராமரிக்கிறாங்க எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இவ்வளோ டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கனாக்கா வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும்போது இது திட்டம் எல்லா கிராமத்துலையும் செயல்பட்டால், இது பராமரிப்புலாம் சரியாக இருந்துச்சுனாக்க நம்மளுடைய ஊரும் நம்மளுடைய சாலையும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான, ஜப்பான் சிங்கப்பூர் போல் ஒரு பாதுகாப்பான சாலையாக இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கிறதில்ல. ஆனால் இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சாலை வந்து அந்த அளவுக்கு பராமரிப்புலாம் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ இதுக்கு நிதி ஒதுக்குந்து, செலவு, பராமரிப்பு மதிப்பீடு, எப்படி இந்த தொகையை கொடுக்குறாங்க, பராமரிப்பு எப்படி இவங்க கணக்கு காட்டுறாங்க, ஒப்பந்ததாரர்கள், அதெல்லாம் இதில் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது. இந்த சாலையில் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இவ்வளோ மாதத்துக்கு ஒரு முறை இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளணுன்ட்டு எல்லாமே வந்து இந்த டீட்டெயிலாக இதிலே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது சாலைகள் இது போல் எல்லா இடத்துலையும் பராமரிக்கப்பட்டால் ஒரு பாதுகாப்பான பயணம் மக்களுக்கு அமையணும்ல அல்லவா? அப்படி அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி பலகைகள்லாம் வச்சுருக்காங்க, சாலைகள் அமைச்சிருக்காங்கனாக்க அதை இந்த கமெண்டில் பகிர்ந்துக்குங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நாளாக இருக்கும் இப்போ தான் கவனிக்கிறோமேன்ட்டு. இந்த திட்டம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாக்க அவங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. நன்றி.